पार्थाय प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां நீங்களா மீட் பண்ணிட்டு சொல்லுங்க व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम् नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे तुङ्गारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृततुल्ये नमः। सर्वोपनिषदो गावो गोपालनन्दनः पार्थो वत्ससुरेर्भोक्ता दुग्धं गीतामृतं महते वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे भीष्मद्रोणतटा जयद्रजला गान्धारनीलोत्पला सल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेळाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सौतीर्णा खलु पाण्डवैरणनदी कैवर्तककेशवः वाराचर्यवचस्रोजममलं लीलात्तगन्धोत्कटं नानाख्यानदकेशरं हरिकथा सम्बोधनाबोधितं लोके षड्जन षट्पदैरहरः देवी यवमनुगा भूयाद्भारतपङ्कजं करिमल प्रध्वंसिनः श्रेयसे मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयति यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः सुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः शाङ्खपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुःसुरासुरगणाः देवाय तस्मै नमः। ओम सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। மியூட் பண்ணிடுங்க, யாராவது அன்மியூட் பண்ணிடுங்க சார், மியூட் பண்ணிடுங்க சார். லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். ஓகே, நான் ஐ எம் கோயிங் டு லிட்டில் பிட் ரிப்பிட்டேஷன் இருக்க போகிறது. பிகாஸ் சப்ஜெக்ட் ஐ எம் டாக்கிங் இஸ் லிட் டஃப் சப்ஜெக்ட். ஸோ நான் இப்போ இன்ஃபார்மலாக சொல்லிட்டு இருந்த மாதிரி ஐ வுட் லைக் டு சே இன் அ நட்ஷல் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் தட் மோட்சம் நம்ம எதுக்காக கீதைக்கு வந்திருக்கோம்? கீதை மோட்ச சாஸ்திரம். என்ன கீதை மோட்ச சாஸ்திரம். நம்ம வாழ்க்கையில் அடிபட்டு துன்பப்படத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய் அப்படின்னு பாடினார் இல்லையா? நம்ம எல்லாம் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான கஷ்டங்களை பார்த்துருக்கோம். சி, ஐ லாஸ்ட் மை டாட்டர், ஐ லாஸ்ட் மை ஒய்ஃப். என்ன எத்தனையோ 90 வயசுக்குள்ளே நிறைய பார்த்துருக்கேன், அடித்தடியில் எத்தனையோ பார்த்துருக்கேன். என்ன எல்லாத்தையும் மீண்டு வந்திருக்கோம் நம்ம. என்ன துன்பப்படத்தில் இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லி பியூரிஃபைடு பிகாஸ் யூ அண்டர்ஸ்டுட் வந்து எல்லாம் ஆகமா பாயினும் அனித்யா. பாருங்க, என்ன நடந்தாலும் பாஸ்டில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் வந்துட்டு போயிடுது. ஆகமா பாயினும் அனித்யா. என்ன அதே மாதிரி சுகமாக எத்தனையோ சுகம்னு வந்திருக்கு. நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் 80-90 வயசு ஆகிட்டுருக்கேன். எனக்கு என்ன மாதிரி என்ன எத்தனையோ பார்த்துட்டோம் லைஃப்பில். என்ன ஆனந்தமாக இருந்திருக்கோம், எவ்வளவோ ஆனந்தங்களை அனுபவிச்சிருக்கோம். என்ன லைஃப்பில் எத்தனையோ கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்கோம். வந்தது ஏதாவது நிலையானதோ எல்லாம் வந்துட்டு போயிடுது. ஆகமா பாயினும் அனித்யா. ஸோ இந்த சுகங்கிறது வந்தாலும் நிற்கிறது இல்லை, துக்கம்னு வந்தாலும் நிற்கிறது இல்லை. என்ன நம்ம வாழ்க்கையில் நம்ம அதனால் எனக்கு என்ன வேணும்? எனக்கு நித்திய ஆனந்தம் வேணும். வாட் யூ வாண்ட் இன் லைஃப்? எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும், நான் எப்போவும் நிலையாக இருக்கணும், நம் சாகவே கூடாது. என்ன அப்படின்னா கிருஷ்ணன் சொல்ல, நீ உங்களுக்கு என்ன இப்படி தப்பு பண்ணுறேன்னா, நீ இந்த சரீரம்னு நினச்சிட்டு இருக்க. அசோச்சான் அன்வசோச்சஸ்தம் பிரியாவாதாம்சம் பாட்டு கதாசூன அனுசோட்டு பண்டிதா சொல்கிறப்ப என்ன சொல்ற, நீ சரீரம்னு நினச்சிருக்க. அதனால தான் சரீரம் வந்துட்டு போகிற சமாச்சாரம். ஆகமா பாயினும் அனித்யா, அது நிலையாக இருக்க முடியாது. யார் பிறந்து
காய்கல்பத்தை கண்டுபிடிச்சான் ஒருத்தனா. அந்த காய்கல்பத்தை சாப்பிட்டா சாகவே மாட்டான்னு சொன்னான். கண்டுபிடிச்சே போயிட்டானே. அவன் கண்டுபிடிச்சி இருக்கணுமோ, அவன் கண்டுபிடிச்சானா அவன் இருக்கணுமோ, அவனே போயிட்டானே. there is a question of anybody living eternally. ஆகமா பயனும் அனித்யா, எல்லாம் திரும்பி வந்து போகக்கூடிய சமயம். நம்ம ப்ராப்ளம் என்னன்னா, நான் இந்த சரீரம் நினைச்சுட்டு இருக்கேன். ஐ எம் நாட் திஸ் பாடி. தத்வேவாகம் ஜாதுநாசம் நத்தும் நேமே ஜனாதிபா நிச்சயமே பவிஷ்யாம. நான் பிறந்ததே இல்லை. நான் இந்த சரீரம் இல்லை, ஆத்மா. ஆத்மா வந்துட்டு போயிட்டு இருக்கு. நான் அந்த ஆத்மாங்கிறத பார்க்க முடியாது. அதனால அது அப்பிரமேயம். ஆத்மாங்கிறது கடவுள்ங்கிறது ஒன்று தான், பிரம்மங்கிறது ஒன்று தான். அகம் பிரம்மாஸ்மி. எனக்கு அழிவுங்கிறது கிடையாது, பிறப்புங்கிறது கிடையாது. இந்த ஜாயத்தே மிரியத்தையே கதாச்சு, பிறப்பதும் இல்லை அழிவதும் இல்லை. அதுதான் நான், அதுதான் ஞானம்ங்கிறது. அது புரிஞ்சு கொடுத்தனா இந்த பாடி வந்துட்டு போட்டோமே இருக்கிற மட்டும் அது கர்மா அது பண்ணுறது. நம்ம அதை நான் அட்டாச் பண்ணிக்கிற முட்டில் நான் தான் பண்ணுறேன். அகம் கர்மா, அகம் கர்த்தான்னு நினைக்கிற முட்டில் யூ ஆர் ஆல்சோ போக்தா. அவன் கருத்தால் எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்திருக்கேன், புண்ணியபாபங்கள் பண்ணியிருக்கேன், பிராரம்பத்தினோட பலத்தை அனுபவிக்கிறேன். அதனால அப்படின்னா இந்த பாபங்கள்லாம் இருந்ததுன்னா மூட்டு கர்ம மூட்டே இருக்காது. எப்படி போகும்னா அதே இதெல்லாம் சொல்கிறார். எதைகாம்சி சமிதோக்னி பஸ்வசா குருத்தே ஞானாக்னி சர்வகர்மானி பஸ்வசா குருத்தே தான். எத்தனையோ ஜென்மங்களில் பண்ண பாவங்களோ புண்ணியமும் பாவமும் ஒன்று தான். ரெண்டும் அனுபவிச்சு தான் கிரகிக்க முடியும். புண்ணியம் பண்ணினாலும் சொர்க்கத்தை அனுபவிச்சாகணும், இன்பத்தெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். எனக்கு இன்பம் வேண்டாயா துக்கம் வேண்டாயா, நான் ஆள விடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதான மோட்சங்கிறது. எனக்கு பிறப்புங்கிறதே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். நீ பிறக்கவே இல்லையே, வெரி கொஸ்டின். நீ பிறக்கிறதுக்கு நினைச்சுட்டு இருக்க, நீ பிறந்திருக்கேன்னு. சரீரம் தான். சரீரங்கிறது லைக் காசாம் சுஜீர்னானி ஏதோ விகாய் நமானி குருநாதன் ரோபராணி. ஒரு துளியை போட்டு இன்னொரு துளியை போட்டுக்கிறாம தூக்கி ஒரு சரீரத்தை தூக்கி வச்சு இன்னொரு சரீரை போட்டுக்கிறேன். நீ உனக்கு வேண்டாம், எனக்கு சரீரமாக வேண்டாம், எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு கம் டு ஞானம். ஞானத்துக்கு வந்து முதல்ல அதுக்கப்புறம் உனக்கு பிறப்புக்கிறதே கிடையாது. வெரி கொஸ்டின். யூ ஐடென்டிஃபை தட் பிரம்மன், ஒன் பிரம்மன், தட் இஸ் ஒன் ரியாலிட்டி, ஒன்லி ரியாலிட்டி, அத்வைத்த பிரம்மன். இருக்கக்கூடிய வஸ்து ஒன்று தான். பிரபஞ்சத்தை பார்க்குற எத்தனையோ விஷயங்கள்லாம் எல்லாம் உண்மை இல்லை, ஒரே உண்மைங்கிறது பிரம்மன்கிறது ஒரு உண்மை. அந்த பிரம்ம தத்துவமசி, அந்த நீ தான் அது. அதுக்கப்புறம் என்ன வேணும்? யூ ஆர் தி காட். தெர் இஸ் ஒன்லி ஒன் காட். தெர் இஸ் ஒன்லி காட். தெர் இஸ் ஒன்லி காட், நாட் ஒன்லி ஒன் காட். தெர் இஸ் ஒன்லி காட் அண்ட் தட் இஸ் யூ. என்ன ப்ராப்ளம் ப்ரோ? சரி, நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ வி கம் டு திஸ் நாலேஜ். நம்மளுடைய பாப்பங்கள்லாம் இதாக புண்ணிய பாப்பங்கள்லாம் கழிச்சுட்டு இருக்கோம். ஞானம் வந்து விட்டுனா போகிறோம். எதை கவனிச்சு சமிதோக்கினி பஸ்வசாத் குருத்தினா ஞானாக்னி சர்வகர்மானி பஸ்வசாத் குருத்தியதரா. மூமெண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பிரம்மாஸ்மி போச்சு, எல்லாம் போச்சு கம்ப்ளீட்டா. அண்ட் தட் ஞான். இப்போ இந்த கொஸ்டின் என்ன கம் டு சப்ஜெக்ட் டுடே. என்ன அந்த ஞானம் நம்ம எல்லாமே பண்ணுறோம் இல்லையா? கோவிலுக்கு போகிறோம், வீட்டில் பூஜை வச்சுருக்கோம், சாமி வச்சுருக்கோம், இது பண்ணுறோம், சோத்திரங்கள் சொல்கிறோம், பஜனை எல்லாம் பண்ணுறோம், என்ன நெய்வேத்தியம் பண்ணுறோம், எல்லா விதமான விஷயங்களையும் பண்ணுறோம், ஸ்நானம் பண்ணிட்டு சுத்தமாக எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு இந்த ஞானம்ங்கிறது இந்த கர்மாவனால் கிடைக்கிறதா, இந்த மோட்சம் ஞானத்தால் கிடைக்கிறதா, கர்மாவனால் கிடைக்கிறதா, இதெல்லாம் பண்ணுறதுனால கிடைக்கிறதா? ஐயோ இன்னைக்கு கோயிலுக்கு போலியே, ஐயோ இன்னைக்கு பூஜை பண்ணலையே அப்படி அது இல்லை. அதனால இல்லை, இந்த ஞானம் இந்த அறிவினால தான் கிடைக்கிறது. அதுதான் த பாயிண்ட் இஸ் நவ் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஞானின்னு துணைப்பது. இவர் சொல்கிறாருன்னா சங்கரர் இந்த கீதையில் சொல்கிறார், சந்நியாச பூர்வகா ஞானம்ங்கிறார். சந்நியாசத்தை எடுத்துக்கொண்டு ஞானத்தை அடையணுங்கிறார். அதுக்கு விளக்கம் சொல்கிறது என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் என்ன சொல்கிறேன்னா, என்னோட குருவில் என்ன சொல்கிறேன்னா, சந்நியாச பூர்வம் அது சொன்னதோட காரணம்னா, சந்நியாசம் எடுத்துன்னா இந்த ஞானங்கிறது அடையிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். என்ன போகணும், ஒரு குழு கிடைக்கணும், உங்களுக்கு மனசு இருக்கணும், உனக்கு பணத்தை செலவழிக்கணும், இதை சேர்த்து செலவழிக்கணும். அப்படின்னா தான் அது ஞானம் கிடைக்கும். கர்மம் பண்ணி சுத்தசுதி அடைந்து ஒரு மைண்ட் இஸ் கிளியர் அண்ட் பியூர், தென் ஒன்லி இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் நான் சொன்னேன்னா அப்படி இருக்கு. உங்கள் மைண்ட் மஸ்ட் பி அன்கிளட்டர்டு பை நம்ம உலகத்தில் நம்ம வழுக்கிட்டு இருக்கிற மனசில் காமம், ஆசைகள், குரோதம், கோபம், மதம், கர்வம், மாத்சரியம், பொறாமை, எத்தனையோ விதமான அழுக்குகள்லாம் மனசில் இருக்குது. அதெல்லாம் கர்மம் பண்ணி தான் போனோம். பண்ணி 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 உலகத்தில் அடிபட்டு துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தா என்ன? தங்கத்தை போட்டு ஸ்புடம் பண்ணி நெருப்பில் போட்டால் தான் அதனுடைய அழுக்கெல்லாம் போகிறது இல்லையா? நமக்கு நம்ம கர்மம் என்ன பண்ணுறது? கர்மம் வந்து ஸ்புடம் போடுறது. நம்ம எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் யூ கோ த்ரூ பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் another step towards cleaning our mind, our master சுத்தப்படுத்திக்கிறது.
ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு கர்மத்தால் உங்களை சுத்தி அடைந்து ஞானத்தை அடைக்கிறது. உங்களுக்கு மோட்சங்கிறது ஞானம் உண்டுனால தான் கொடுப்படுகிறது. பட் கர்மம் ஹஸ் காட் அ ரோல் இன் தட். இந்த ரோல் என்ன? இட் ஹெல்ப்ஸ் யூ டு பியூரிஃபை த மைண்ட். தங்கத்தை எடுத்து உடம்பு எடுத்து நெருப்பில் போட்டால் தான் அது பியூர் ஆகுது இல்லையா? அதே மாதிரி நம்ம இந்த கர்மங்கிற நெருப்பில் போட்டால் தான் இந்த நம்முடைய சித்தமும் பியூரிஃபை ஆகும். தட் இஸ் வாட் சாஸ்திரம் சேஸ். அதுதான் சொல்ல. ஸோ சம் பீப்புள் சே வேதங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்க, பிரம்மச்சாரினா சந்தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு, இதாக இருந்தால் அப்புறம் சாத்த காரியங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு, உபாசனை தெய்வ உபாசனைலாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், எல்லாம் வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கேன். வேதத்தை சொல்லத்தில் அனுபவிக்கிறதான உன்னுடைய டியூட்டி ஆச்சே அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் கர்மகாண்டம் இருக்குது. கர்மகாண்டத்தில் எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கர்மாண்டம் எது இருக்கிறதுனால ஒரு சாரார் என்ன சொல்லணும்னா, ஞானம் கர்மமும் ஞானமும் சமுச்சயம். யூ மஸ்ட் டூ த அப்ரோப்ரியேட் கர்மா. சந்தியாவந்தனம் பண்ணணும், மாத்தியானியம் பண்ணணும், பூஜை பண்ணணும், சவிஜயம் பண்ணணும், இது க்ஷேத்ராடனம் பண்ணணும், எல்லா கர்மாக்களும் பண்ணணும். என்ன உபாசனை பண்ணணும், அந்த சுவாமி ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லணும். அதுவும் பண்ணிட்டு ஞானத்தையும் அடையணும். வாசுதேவனோட கிளாஸையும் அட்டென்ட் பண்ணணும். புரியல அப்படின்னு சொல்றது இல்லையா? ஸோ இது இம்பார்ட்டன்ட். அவன் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் ரைட்டு, அதெல்லாம் ப்ரிப்பரேட்டரி தான். என்ன பட் வாட் அல்டிமேட்லி கிவ்ஸ் யூ நாலேஜ்? எது ஸ்பார்க் ரிலேட்டட் வரும்? எது இருட்ட போகிறது? நீ கடைக்கு போய் எக்ஸ்ட்ரா வாணிந்து இருட்ட போகிறதா, இல்லை அறிக்கை லைட்லாம் தொடச்சிக்கிறதுலாம் இருட்ட போகிறதா? கடைசியில் அந்த ஃபயர் ஆஃப் நாலேஜ் ஒன்லி, இந்த நெருப்பு தான் உங்களுக்கு நாலேஜ் கொடுக்குறது. அதே மாதிரி அல்டிமேட் காஸ் இஸ் தட். பட் இதெல்லாம் பாரம்பரியம்னா, இதெல்லாம் பண்ணினா தான் கடையில் போய் அறிக்கை லைட்டை வாணிந்து அதுக்கு எண்ணெய் போட்டு திரி போட்டு தொடச்சி விபூதி போட்டு தொடச்சி இடைச்சி பண்ண தான் வெளிச்சம் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த கர்மாவையும் செய்யணும், ஞானத்தையும் செய்யணும் அப்படின்னுட்டு ஒரு சார்ட் ஆஃப் பீப்புள் சேர். அதில் வேல்யூ இருக்குது. பட் கிருஷ்ணன் என்ன சொல்கிறேன்னா, நீ அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா வாட் அல்டிமேட்லி கிவ்ஸ் யூ நாலேஜ்? நீ விபூதியை போட்டு தொடச்சதுனால உனக்கு வெளிச்சம் வருதா? நீ கடையில் போய் அறிக்கை வாழ்ந்ததுனால வெளிச்சம் வருதா? வெளிச்சம் வருதுங்கிறது ஒன்லி பிகாஸ் ஃபயர் ஆஃப் நாலேஜ். அந்த எதிர்ப்பு ஏற்றி அந்த ஞானம் அந்த ஒழுங்கினால தான் உங்களுக்கு வெளிச்சம் வருது இல்லையா? அதுதான் சொல்கிறேன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஞான கர்ம சமுச்சயம் அது இல்லை அப்படிங்கிறது தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஏன்னா நம்ம நிறைய பார்த்துட்டோம். கொஞ்சம் இந்த இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு ஐ கோ பேக் லிட்டில் பிளட்ஸ் இஃப் யூ டோன்ட் மைண்ட். என்னென்னா நான் உங்களுக்கு பேஜ் 22 எடுத்துக்கோம். நான் கோ ஒன்லி பை த டெக்ஸ்ட். இதுக்கு என்ன சொல்கிறேன்னா, கிருஷ்ணர் இந்த பேஜ் 22 எடுத்துட்டேன்னா அதில் நான் ப்ரீஃபாக சொல்லிட்டு ஐ கோ த்ரூ டெக்ஸ்ட் அண்ட் இது இங்கிலீஷ். அது ஐ டோன்ட் ஹேவ் டு ரிப்பீட் இட். அண்ட் என்னோட ஒரிஜினாலிட்டி வர வேண்டியதில்லை. இதெல்லாம் தமிழில் ஒரிஜினல் சொல்லுறது காரணம் என்னென்னா, பேசிக்காக நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அதை உங்களுக்கு சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ வாட் ஐ ஹேவ் யூ காட் இன் யுவர் மைண்ட் ஆல்சோ. புரிஞ்சுதா? இப்போ ஃபர்தர் இருக்கிறது ஐம் கோயிங் டு பை த டெக்ஸ்ட். கீதையில் என்ன சொல்கிறேன் சங்கரருக்கு என்ன பாஷை இருக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் படிச்சுடுறேன். முதல்ல பேஜ் 22 எடுத்துக்கோங்க. இது போன கிளாஸே பண்ணினேன். பட் ஐ வில் ரிப்பீட் இட், டசன்ட் மேட்டர். யதா ஏதத் விவாக வச்சனம் ததைவ தர்ஷிதம் சதபதீய பிராமணே ஏதமேவ பிரபராஜினோ லோகமிச்சந்தோ பிராமணः பிரபரஜந்தி இது. அதுக்கு அர்த்தம்லாம் அதுக்கு வர இங்கிலீஷ் படிக்கிறப்போ அது அர்த்தமும் வந்துடும். என்ன சொல்கிறேன்னா, இந்த ஞான கர்ம சமுச்சயத்தினால இல்லை மோட்சங்கிறது, ஞானத்தினால தான் மோட்சங்கிறதுக்கு ஒரு சொல்கிறார். பிரகதாரண்ய உபனிஷத்தில் கோட் பண்ண போகிறார். ஃபர்தராக இந்த ஸ்டேட்மெண்ட் த ஞானம் மோட்சம் இஸ் ஒன்லி த்ரூ ஞானம், நாட் பை ஞானம் கம்பைன்ட் வித் கர்மா. அதனால மோட்சங்கிறது ஞானம் அலோன், கைவல்யம், கேவலம் ஞானம். கேவலம் ஞானத்தினால கேவலமான ஞானம் அர்த்தம். தமிழ் சொல்கிற கேவலம் இல்லை, கேவலம்னா ஒன்லி. கைவல்ய உபனிஷத்து அல்டிமேட் ட்ரூத் இஸ் ஒன்லி ஒன். பிரம்மன் இஸ் ஒன்லி ட்ரூத், அல்டிமேட் ட்ரூத். அது கைவல்யம்னு சொல்லுவாள், கேவலம்னு சொல்லுவாள். கேவலம்னா ஒன்லி ஒன். ஞானம் அலோன் கிவ்ஸ் யூ மோட்சம். கர்மா கொடுக்கறது இல்லை. ஞானமும் கர்மமும் சேர்ந்து தான் மோட்சம் இல்லை. ஞானம் இருந்தாலே இப்போ மோட்சம். there is no need for any கர்மா அப்படிங்கிறது அல்டிமேட் ட்ரூத். இதுதான் சொல்கிறீங்க. நான் இப்போ படிக்கிறேன். அப்புறம் இங்கிலீஷில் பேர் இருக்க பார்க்கலாம். யதா ஏதத் விவாக வச்சனம் ததைவ தர்ஷிதம் சதபதீய பிராமணே ஏதமேவ பிரபரஜினோ லோகமிச்சந்தோ பிராமணோ பிரபரஜந்தி இது சர்வகர்ம சந்நியாச விதாய
तच्चेषण किं प्रजया करिष्यामो येषां नायमात्मा आत्मा 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 अयं लोकः बृहदारण्य उपनिषत् 4:4-22 इति तत्रैव च प्राक् நான் படிச்சுட்டு நான் வில் see the English portion of it and if you still have doubt I can explain that. तत्रैव च प्राक् द्वार परिगृहात् पुरुषः आत्मा प्रकृते धर्म जिज्ञास उत्तरकाले लोके लोकत्रयं त्रयसाधनं पुत्र द्विप्रकारं च वित्तं मानुषं दैवं च तत्र मानुष कर्मरूपं पितृलोक प्राप्ति साधनं विद्या च दैव वित्तं देवलोक प्राप्तिः साधनं सो कामयेत इति अविद्या का भवतः एष सर्वाणि कर्माणि श्रौतादीनि दर्शितानि तेभ्यः युक्ताय प्रव्रजन्ति इति युक्ताय आत्मानमेव लोक इच्छता अकामस्य विहितं तदेतत् विभागवचनं अनुभवश्च स्यात् यदि श्रौतकर्मज्ञानयोः समुच्चयः अभिप्रेत स्यात् भगवतः ஞான கர்ம சமுச்சயம் அவசியம் இல்லை, ஞானம் ஒன்று தான் மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது கடைசியில் அவரோட கன்க்ளூஷன். இதுதான் என்னோட சம்மரி. இதனோட இங்கிலீஷ் சொன்னால் உங்களுக்கு எல்லாம் புரியும். நான் சொல்கிற பிரச்சனை என்ன, த டிக்ளரேஷன் ஆஃப் distinction between knowledge and action, jnanam and karmam, in the Bhagavad Gita corresponds to the following demonstration of the same in the Satapada Brahmanam of Brihadaranyaka Upanishad. வந்து இது சொன்னதை கிருஷ்ணன் சொன்னதை quotes the Upanishad. நான் சொன்னதுக்கு நானே ஒன்று சொல்லலை, அது சொல்லதான் வேதத்திலே இருக்குது, உபனிஷத்துலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறதுன்னா இந்த நக்ஷல் இட்ஸ் வாட் இட் சேஸ் இஸ் தட். அதில் என்ன சொல்லுன்னா வித்யேஷனம் மூன்று விதமான வாழ்க்கையில் மூன்று விதமான ஆசைகள் நமக்கு இருக்குது. குழந்தைகள் வேணும். ஆர்டினரி பர்சன்னா கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைகள் பிறக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கெட் மேரிட், என்ஜாய் லைஃப், கெட் சில்ட்ரன். எதுக்குன்னா அந்த புத்திரேஷன் தான், அந்த ஆதர்ஷன்னா குழந்தைகள் பிறந்தால் மனுஷனாக பிறந்து குழந்தைகள் இல்லாமல் இறந்து போனான்னா சன்னியாசத்தை விட்டுருக்காங்க. ஞானபரவத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. பட் அதர்வைஸ் சொன்னால் அவனுக்கு வந்து அடுத்த ஜென்மத்தில் என்னவா பிறப்பான்னா ஒன்று என்ன வேணாலும் பிறக்கலாம், மனுஷனாக பிறக்கணும் அவசியம் இல்லை. பிள்ளை இருந்தான்னா பிள்ளைகள் பிறந்தா எனத்துக்கா பிள்ளை பிறக்கணும்னு சொல்கிறான்னா என்ன சொல்கிறான்னா காரணம் என்ன சொல்கிறான்னா, பிள்ளை பிறந்தா அவன் வந்து கர்மாவெல்லாம் பண்ணுவான், சாத்திரங்கள்லாம் பண்ணுவான், பித்ருலோகத்துக்கு போகலாம். பிள்ளை இருந்தால் பித்ருலோகத்துக்கு போகலாம். என்ன பித்ருலோகத்துக்கு பிறந்து அங்கே அவனுடைய இதை அனுபவிச்சுட்டு அப்போஸ் திருப்பி பிறப்பேன். நீ உன்னுடைய கர்மாவுக்கு தான் நம்மளுடைய சஞ்சித கர்மான்னு ஒன்று இருக்குது. கர்மங்கள் பண்ணினோன்னா நமக்கு அடுத்த ஜென்மத்தில் மனுஷனாக பிறப்போங்கிறது என்ன விஷயம். நீ வந்து உனக்கு பிள்ளை இருந்தான்னா அவன் வந்து உன்னுடைய கர்மாக்களெல்லாம் ஒழுங்காக பண்ணினான்னா என்ன, நீ வந்து பித்ருலோகத்துக்கு போவேன். பித்ருலோகத்தில் இருந்துட்டு அனுபவிச்சுட்டு அப்புறம் உன்னோட கர்மாவுக்கு தகுந்த மாதிரி திருப்பி மனுஷனாக தான் வந்து பிறப்பேன். தட் இஸ் அன் அஷ்யூரன்ஸ். அது ஒரு இது என்ன. ஸோ புத்திரேஷனாய ஸோ ஹியர் ஹேவிங் லேட் டவுன் தி ரிலேஷன் so in the okay of all actions has been the idea contained in the following passage of what profit is progeny
புத்திரேஷ்ணாயங்கிறதுக்கு என்ன குழந்தைகள் பிறந்தனால என்னென்னா குழந்தைகள் பிறந்தால்னா உனக்கு என்னென்னா வந்து பண்ணுற கர்மா அவன் பண்ணுற கர்மாத்தினால நீ வந்து பிதிர்லோகத்துக்கு போவேன். இறந்து போனான்னா கர்மாக்கள்லாம் பண்ணுறோம் இல்லையா, வேதத்தில் சொன்னபடி கர்மா பண்ணால் பிதிர்லோகத்துக்கு போவோம். பிதிர்லோகம் போனால் அங்கே இருந்துட்டும் திருப்பி மனுஷனாக பிறப்போம். பிள்ளை இருந்தான்னா மனுஷனாக பிறப்போம். என்ன நம்ம வந்து குழந்தைகளே இல்லைன்னா அதான் ப்ராப்ளம். குழந்தைகள்லாம் இல்லைன்னா அவன் என்ன வேணாலும் பிறக்கலாம் அடுத்த ஜென்மத்தில். பட் பிள்ளை இருந்து இந்த கர்மாக்கள்லாம் பண்ணினான்னா இதெல்லாம் பிறப்போம் அப்படிங்கிறதுனால. அதனால் இப்போ என்ன கர்மா ஏன் பண்ணுறேன்னா எனக்கு புள்ள பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்மாலாம் பண்ணுறேன், புள்ள பிறக்கிறது. ஏன்னா நமக்கு வந்து பித்ருலோகத்துக்கு போகிறாங்க. என்ன the idea contains the following passage of what profit is progeny to us who have this self, who are this self, this world. 4:22 brother quote பண்ணிருக்குது. In the very same text has also been highlighted the fact that all actions pertain only to those who are subject to nescience. Nescience-னா ignorance, அஞ்ஞானத்தில் இருக்கிறவங்கலாம் இது எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் அப்போ அப்ளை ஆகும். ஞானம் ஒரு எல்லாருமே அஞ்ஞானிகள் தான். என்ன ஸோ நம்ம ஞானம் வந்துருத்தா ஞானி ப்ராப்ளமே இல்லை, அப்புறம் ஒரு மோட்சம் தான். என்ன பிரம்மாஸ்மிங்கிற இது அறிவு பூர்ணமாக இருந்ததுன்னா இங்கே பயப்பிறக்க போகிறேன். எனக்கு அஞ்ஞானம் இருக்கிறதுனால தான் ஐயோ நான் இவ்வளோ கர்மாக்கள்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு புண்ணிய பாவங்கள்லாம் இருக்குது, நான் மறுபடியும் என்னமோ போகிறேன் எனக்கு தெரியாது அப்படின்னா தான் அவனுக்கு அந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் இல்லை, எனக்கு நான் ஞானம் இருந்தால் பிரம்மாஸ்மி நான் ஒரு குறையும் பண்ணல, பண்ணுறதெல்லாம் உண்மை இல்லை. நான் வந்து ஞானம் எனக்கு வந்துருச்சுன்னா ஐ எம் அப்சல்யூட்லி ஃப்ரீ. மூமெண்ட் ஐ கெயின் திஸ் நாலேஜ் ஐ ஃப்ரீ அப்படிங்கிறோம் நம்ம. என்ன அண்ட் இட்ஸ் ஃபார் பிஃபோர் மேரேஜ் தி ஹியூமன் செல்ஃப் இஸ் unregenerate. என்ன சரி கல்யாணத்துக்கு அதுக்கப்புறம் ஆஃப்டர் தி இன்வெஸ்டிகேஷன் இன் டு த சயின்ஸ் ஜாயிண்ட் ஆக்ஷன்ஸ் மேன் பிகமிங் ரீஜெனரேட் டிசைட் அகாமயத் சோ காமயத பகுசாம் பிரஜாயேதி சதப்போ தப்பியத தைத்திரோபநிஷத்தில் சொல்கிறது இல்லையா. என்ன சோ காமயத்தை ஆசைப்பட்டான். என்ன ஆசைப்பட்டான்? எனக்கு நிறைய குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான், சொல்லியிருக்கான். குழந்தை பிறக்கிறது, குழந்தைகள் பிறந்ததுன்னா இவன் போகிறதுக்கப்புறம் அவனுக்கு சப்பனங்கள்லாம் பண்ணுறான். ஸோ இவன் புத்திரலோகத்துக்கு போகிறான். அப்புறம் அவனோட புண்ணிய போகிறது இல்லாமல் திரும்பி பிறக்கிறான். ஏன்னா பெருசாவும் நம்மளுடைய எடுத்த ஜனனம் கணக்கெழுத தொழில் அது போயின்னு இருக்குது. ஏன்னா அக்காமயத்து த மீன்ஸ் டு செக்யூர் தி 3 words நேம்லி எ சன் புத்திரேஷாய. என்ன ஒரு உள்ள பிறந்தா அவன் வந்து கர்மாக்கள்லாம் பண்ணுவோம். அதனால நான் வந்து திருப்பி மனுஷலோகத்தில் வந்து பிறப்பேன். விஷ்ணு வருஷம் அதர்வைஸ் நீ மாடாக பிறக்கலாம், கழுதியாக பிறக்கலாம், குரங்காக பிறக்கலாம், கவன பிறக்கலாம். ஆனால் அவனுக்கு ஒரு பிள்ளை இருந்தான்னா அவன் கர்மா பண்ணினான்னா அது வந்து அடுத்த ஜென்மத்தில் மனுஷனாக பிறப்பேன் புத்திரேஷனாய். அதனால தான் குழந்தை வேணும்னு சொல்கிறான் எல்லோரும். என்ன அதனால் பகவான் இந்த உலகத்தை படைத்தப்போ அது அழிஞ்சு போகணுங்கிறதுக்காக படித்தார், நிரந்தரம் இருக்கணுங்கிறதுக்காக தான் படித்தார். அது அதனால தான் பரித்திராணாய சாதுவான் விநாசாய துஷ்கிருதம் தர்மசாப்தார்த்தாய சம்பவாமி இங்கே திருப்பி பிறகுன்னு ஏன் சொல்கிறேன்னா உலகத்தை இருக்கணும் தான் பார்த்துக்கிறது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஏன் சொல்கிறேன்னா உலகம் அழிஞ்சு போனால் போட்டுன்றது தானே நம்மளும் ப்ராப்ளமே கிடையாது. உலகம் இல்லை, நம்மளும் இல்லை. என்ன பார்த்துக்கிறாரு, எல்லாத்துக்கு பார்த்துக்கிறாரு, உலகம் இருக்கணுங்கிறது கஷ்டம். என்ன ஸோ ஆக்ஷன் மேன் பிகமிங் regenerate desired காமயத்தை த மீன்ஸ் டு செக்யூர் த 3 நேம்லி சன் அண்ட் அடுத்த அப்புறம் பிள்ளை வேணுங்கிறான், ஆசைப்படுறான். அதோட முடிச்சுடுறது ஆசை விச்சேஷனாய. இதுக்கு பணம் வேணுங்கிற, பணம் காசு வேணுங்கிறோம். பிள்ளை பிறந்துட்டா போகிறதா, அதுக்கு பணம் காசு வேணும்னா உலக இன்பங்கள்லாம் அனுபவிக்கணும். அமெரிக்காவுக்கு போகணும், அங்கே போகணும், எந்த வேர்ல்டு பார்க்கணும், ஃப்ளாரிடாவில் போய் இது பார்க்கணும், என்ன நேகரில் போய் நேகரா ஃபால்ஸை பார்க்கணும். என்ன எத்தனையோ ஆசைகள் இருக்குது நமக்கு. ஹோட்டலுக்கு போகணும், சாப்பிட்ணும், இது பண்ணணும், சினிமாவுக்கு போகணும், டிவி பார்க்கணும், ஆல் தோஸ் ஆசைகள்லாம் இருக்குது நமக்கு. என்ன அந்த காமங்கள்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்கு டுவோல் அந்த அதெல்லாம் கர்மம் பண்ணுறோம் நம்ம. அண்ட் 3வது ஹியூமன் அண்ட் டிவைன். என்ன புத்திரேஷ்ணாய சேஷ்ணாய லோகேக்ஷனாய உலகத்தில் எல்லாம் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் புரியுது தான். அண்ட் டிவைன் பகவானுக்கு சர்வீஸ் பண்ணுறோம். சர்வீஸ் பண்ண என்ன புண்ணியம் பண்ணினா சரி புண்ணியம் கிடைக்கிறது. புண்ணியம் கிடைச்சி புண்ணியலோகத்துக்கு போகிறோம். ஹெவனில் போய் புண்ணியலோகத்தில் போய் நம்ம அனுபவிக்கிறோம். அண்ட் டிவைன் சொர்க்கலோகத்துக்கு போகணும். நமக்கு இங்கே வந்து ஹேமமாலினி வைஜெயந்தி மேலே டான்ஸ் பார்த்தா போகிறாது. என்ன நம்ம அங்கே போய் நம்ம ஒரு டான்ஸையை பார்க்கணும் இல்லையா. அதனால வி டூ ஆல்சோ லாட் ஆஃப் புண்ணியம் இந்த மற்ற லோகங்களுக்கு போய் அனுபவிக்கணுங்கிறதுக்கோசரம் இதெல்லாம் கர்மம் பண்ணுறோம். இதெல்லாம் கர்மம் பண்ணுறோம்.
human debate. The human wealth comes in activities which the world of the means na iva pitrukal is attained. The divine wealth is knowledge by which the world of the gods, Indralokam, Surgam, எல்லாம் போறோம் என்ன is attained. That transcendency of the sphere of all activities and the pursuit of a life of mendicancy. இதெல்லாம் வேண்டாம்டாப்பா, உனக்கு பிள்ளைய வேண்டாம், எனக்கு சுத்தம் வேண்டாம், எனக்கு துன்பம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், எனக்கு வந்து ஞானம் தான் வேணும், மோட்சம் தான் வேணும் அப்படின்னா என்ன மெண்டிகன்சி எல்லாத்தையும் விட்டுட்டோம் சன்னியாசம் எடுத்துன்னு இல்லை சன்னியாச பூர்வகாத் ஆத்ம ஞானம்ங்கிறார் சங்கரர். எனக்கு ஐ வெரி கிளாட் டிசைன் எல்லாருக்கும் சன்னியாசம் கிடைக்காது என்ன, எனக்கு என்னவோ பை காட்ஸ் கிரேஸ் ஐ காட் தி சன்னியாசா. இப்போ புரியுறது நிறைய பேர் சன்னியாசம் எடுத்துக்கிறார். அவளுக்கு சன்னியாசம் எடுத்துக்கிற ஸ்டில் தே ஆர் இந்த திஸ் வேர்ல்டு ஒன்லி, உலகத்தை விடல எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கா என்ன. அண்ட் பாலிடிக்ஸ்லேயே இருக்கா, அதுலேயே இருக்கா இல்லையா, பாலிடிக்ஸில் இருக்கா இல்லையா. இவருடைய மோடியினுடைய யூபியினுடைய சீஃப் மினிஸ்டர் சன்னியாசி இல்லையா, அதில் ராம்தேவ் இருக்கான், இதில் யோகாவில் இருக்கார். அவளால் மேக் மணி இன் பிஸ்னஸ் அண்ட் ஆல் தட் பீயிங் இன் சன்னியாசா என்ன. அதுதான் திஸ் நாட் ரியல் சன்னியாசா. ரியல் சன்னியாஸ் எவ்ரி திங் கிவிங் அப் எவ்ரி திங் அண்ட் தென் லோக சங்கிரகம், உலக நன்மைக்கு தான் என்னோட வாழ்க்கைங்கிறது. எல்லாம் பண்ணியாச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் நம்ம சன்னியாசம் எடுத்துக்கிறோம். எனக்கு கூட வென்டூர் சன்னியாஸ் என்ன பண்ணா எல்லாம் பண்ணிவிட்டு தர்ப்பணம் பண்ணிவிட்டேன். எனக்கே ஆத்ம தர்ப்பணம் பண்ணிட்டாச்சு. எனக்கு ஒன்றும் கிடையாது, என்னோட பிள்ளைகள், என்னோட குழந்தைகள் எல்லாரும் நோ மோர். அது ஹோல் வேர்ல்டு இஸ் மை ஃபேமிலி. லோக சங்கரமே சம்பஷன் கத்துமர்கசி இப்படி விட்டாச்சு, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இதனால இங்கே வந்து ஆசிரமத்தை வந்துட்டு நான் ஆச்சு மொட்டை அடிச்சு இது பண்ண ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சிம்பிள், வெரி சிம்பிள் லைஃப் அண்ட் வெரி ஃப்ரூகல் ஈட்டிங் என்ன. நீங்களாக நீங்கள் இவங்க ராஜி மாமி எனக்கு அனுப்பிச்சிருந்தா இல்லை விஷு என்ஜாய் இட்டு இந்த ஆசிரமத்துக்கு என்ன கிடைக்கிறது எனக்கு இல்லை. ஸோ அவ்வளோதான், நெட்ஸை போட்டால் அதெல்லாம் போச்சு. நான் என்னாச்சு லோ சாப்பிட்டாச்சு, இனிமேல் என்ன சாப்பிடணும், ஓகே பரவாயில்ல. அது மாதிரி தட் இஸ் ரியல் சன்னியாசம். ஐ வாண்ட் டு லிவ் லைக் சன்னியாஸ், தட் கைண்ட் ஆஃப் சன்னியாசி ஒன்லி என்ன. ஸோ திவர் இஸ் நாலேஜ், நான் ஒன்லி திங் இஸ் ஃபோக்கஸ். கீதா உபனிஷத்து உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்கோசம் நான் படிக்க வேண்டியிருக்கு அண்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. ஐ டூ தட். இன்ஃபேக்ட் எனக்கு முதுகு வலிக்கிறது, எனக்கு எத்தனையோ ப்ராப்ளம் இருக்குது 90 வயசில் என்ன. ஒரு அரை மணி உட்காந்துருந்தேன்னா இப்போ படுத்துடுவேன். இப்போ கிளாஸ்லாம் முடிஞ்சுன்னா நெக்ஸ்ட்டு 2-3 ஹவர்ஸ் ஒரு வெளியே போயிட்டு அந்த வெளியே போகிறதுக்குள்ள டைம் மாறுது என்ன. அண்ட் இதுக்கான ஃபிசியோதெரப்பி பண்ணாக்கிட்டு திரும்பிலாம் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான் பண்ணிட்டு இருக்கேன்மா நேச்சுரலி. அதனால முடிஞ்சளவுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். பை காட்ஸ் கிரேஸ் இஸ் கிவ் மீ இனஃப் ஸ்ட்ரெங்த் என்ன. நோ ப்ராப்ளம் போட்டு ஓகே. ஸோ the divine so putrekshnaaya vityekshnaaya human and divine deva puja பண்ணிட்டு the human wealth consists in activities by which world of the means is attained. Divine wealth is knowledge by which the புஸ்தகத்தை பாருங்க, the world of the gods are attained. page 23 ல இருக்கு. The transcending of the sphere of all activities and pursuit of life of mendicancy have been laid down for those who seek the world of the self. ஆத்மாவை அடைய வேண்டும் என்றால் ஆத்ம ஞானம்னு சொல்றோம் நம்ம என்ன. இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த நாலேஜ் நான் வந்திருக்கிற பற்றியில் நீங்கள் இந்த கீதைக்கு வந்து படித்து அதில் குருக்கிட்ட போய் உட்காந்து கேட்டு ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் ஞான யோகம். வி ஆர் ஆல் டூயிங் ஞான யோகம் வந்துட்டோம். இதுக்கு வந்துட்டோம் நம்ம. அடுத்தது மோட்சம் தான், நோ கொஸ்டின் என்ன. இந்த ஜென்மத்தையோ இந்த ஜென்மத்தையோ ஒரு ஜென்மத்தில் டைம் இஸ் நாட் அ ப்ராப்ளம். யுவர் டிரான்செண்டட் டைம் என்ன. ஸோ the transcending of the sphere of all activities and the pursuit of a life of mendicancy பிச்சை எடுக்கிறது சன்னியாசம். எதுக்கு சன்னியாசம் எடுத்துக்கிறோம்? சாப்பாட்டுக்கு பகவதி பிக்ஷாம் தேகி, நான் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, யார் என்ன கொடுக்குறோம். நம்ம சம்ஸ்காரத்தில் வேலை செய்யறாருன்னா கட்டுமஸ்தாக இருக்க ஒய்த ஒர்க் அண்ட் ஏர்ன் ஒன் இப்படி கேட்க மாட்டான். நான் ஞானத்துக்கு வந்துட்டேன், என்னோட டைம் ஓல் டைம் இஸ் ஒன் எக்வயரிங் நாலேஜ். சொசைட்டி மாஸ்கிங் தம் யூ ப்ளீஸ் கிவ் மீ பகவதி பிக்ஷாந்தி. அதில் தான் அதோட சரி, உங்களுக்கு கவலையே கிடையாது. சேர்த்து நாளைக்கு வச்சுக்கணும் இல்லை, நாளைக்கு சாப்பாடு. இவங்க என்னோட குரு இருக்கிற பேர் பரமார்த்தானந்தா இருக்காரு. அவர் வந்து இஸ் காட் இன்வெஸ்ட் கிச்சன். அவர் இருக்கிற ஒரு ஃப்ளாட் இஸ் பின் கிவன் பை ஒன் ஆஃப் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அவருக்கு ஒன்றும் கிடையாது என்ன. ஆசிரமத்துக்கு எல்லா ஸ்டூடெண்ட் சப்போர்ட் எல்லாரும். நானும் குரு, ஐ ஆல்சோ கிவ் இட் அஸ் ஸ்டூடெண்ட். ஈவன் நவ், ஈவன் இஸ் அ சன்னியாசி பை காட்ஸ் கிரேஸ்.
I got still some resources. So I use them also. என்ன மாத்திரம் பார்த்துனா பாருங்க, I have give them also. ஸோ அவ்வளோதான் அதை வச்சுன்னா அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது அடுத்தது இல்லை. ஸோ and then the transcending of the sphere of all activities and the pursuit of a life of mendicancy have been laid down for one who seeks only the world of the self. ஆத்ம லோகம் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறவனுக்கு என்ன மெண்டிகன்சி பகவதி விக்ஷாந்திகின்னு போகலாம். மிச்சம் எல்லாரும் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும். ஒரு சன்னியாசி தான் இதுதான் சன்னியாச பூர்வக ஆத்ம ஞானம்ங்கிறாரு சங்கரர். ஆத்ம ஞானம் பட் எல்லாராலையும் சன்னியாசம் எடுத்துக்க முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். என்ன நானும் இத்தனை நாள் கிரகஸ்தானாக தான் இருந்தேன். ஓடிட்டு எத்தனையோ விதமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஐ லாஸ்ட் டாட்டர், ஐ லாஸ்ட் வைஃப், லாஸ்ட் பேரண்ட்ஸ், எல்லோரும் கூட இருந்தது எல்லாம் பெட்டராக. இப்போ 90 வயசு நான் அழிஞ்சிருக்கேன். இதர் மோர் பீப்புள், லாட் ஆஃப் பீப்புள் ஆர் born after me are going away. என்ன as it happens. என்ன அதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. என்ன ஸோ சன்னியாசம் எடுத்துட்டு only pursue this knowledge. உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது. என்ன by which the world of gods is attained. The pursuit of life of mendicancy have been laid down for one who seeks only the world of the self and who is rid of all cravings. Now this pronouncement on the distinction between knowledge and action will be illogical if the Lord had intended to combine Vedic activities and knowledge of the self. ரொம்ப important sentence. பார்த்துவாங்க புஸ்தகம் பாருங்க. This distinction between knowledge and action will be illogical if the Lord had intended to combine Vedic activities and knowledge. பகவான் கர்மத்தையும் பண்ணிட்டு நாத்தையும் அடையணும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தாருன்னா இது இல்லாஜிக்கலாக இருக்கும். அதனால் அவர் என்ன சொன்னார், ஞானம் ஒன்றால் தான் மோட்சம். ஆனால் கர்மத்துக்கு ஒரு ரோல் இருக்குது. பியூரிஃபைஸ் மைண்ட், சித்த சுத்தி ஏற்படுறது. என்ன நமக்கு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்க, காமம் எப்படி சொல்லுவோம், காமம் ஆசை, இது ஒன்று அது ஒன்று எனக்கு என்னோடய ஃபேவரட் பாதாம் அந்த சாப்பிட்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் கொண்டு வைக்கிறா, ஒரு பெரிய கிண்ணத்தில் கொண்டு வச்சுட்டு ஸ்பூனை கொடுத்து இது சாப்பிட எவ்வளோ வேணாலும் எவ்வளோ சாப்பிட முடியும், 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் திகட்ட ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு வச்சுடுறோமா இல்லையா? ஸோ அதை எப்படி இந்த திகட்டுற ஸ்டேஜ் வரத்துக்கு நான் கர்மம் பண்ணி தான் பண்ணிக்கணும். பாதாமில் பண்ணி அந்த அளவு பண்ணி சாப்பிட்டா தான் திகட்டு எனக்கு பூர்வப்பா, தேங்க்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் எனிமோ. 4 நாளைக்கு முன்னாடி அப்பா நேற்றுக்கே சாப்பிட்டேன், எனக்கு நீங்கள் வேண்டாம் சொன்னோம் இல்லையா? ஸோ கர்மம் பண்ணினோம்னா உங்களுக்கு ஆசை அடங்கும், காமம் அடங்கும். கர்மம் இஸ் காட் அ ரோல். என்ன தென் அந்த மாதிரி ஆசை அடங்கினாலும் இந்த அடங்கின மனசில் தான் ஞானம் ஏற்படும். எப்படி வேணாலும் அடங்கட்டும், ஆசையை அடக்கணும், அதுக்கு கர்மம் பண்ணணும். பண்ணி தென் ஞானமும் வருதுன்னு வச்சுக்கோங்க, எதையும் கிடச்சுன்னு வச்சுக்கோ. என்ன சொல்லுவேன், எத்தனை அப்பா அடுத்த தடவை யாராவது பதாமல் கொண்டு வந்தா அப்பா போரும்பா, என்ன பண்ண ஸ்வீட்டாக இருக்க பொறுத்து எத்தனை சாப்பிடுது தேட்டி படுத்துருவோம் வேண்டாம் எனக்கு ஏகி சம்ஸ்பர்ஷா போக துக்க யோனி அத்தியந்தம். அது சாப்பிட்டு எனக்கு இது கொடுத்து பிளட் ப்ரெஷர் கொடுத்து என்னோட இது கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுது, எனக்கு பயம் கொடுத்து இப்போ இது. ஸோ இந்த போகத்தை ஸ்பர்ஷப்படுறதுனால நமக்கு இத்தனை வித ப்ராப்ளம் வந்து நமக்கு தெரியுது இல்லையா? அப்போ அதை விட்டுடுறோம், நம்ம நாமே விட்டுவிடுவோம். என்ன அதனால இதெல்லாம் ஒன்றும் கொடுக்க போகிறது ஞானம் தான். இதெல்லாம் என்ன ஆனந்தங்கிறது பாதாம் அல்வாவில் இல்லை, ஆர் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, வீட்டில் இல்லை, காசில் இல்லை, பணத்தில் இல்லை. நான் பூர்ணமாக நகம் பூர்ணகா அப்படிங்கிற ஆத்ம ஞானம் தான். அகம் பிரம்மாஸ்மி, ஐ எம் நாட் இஸ் பாடி அப்படிங்கிற ஞானம் தான் அல்டிமேட்லி கிவ்ஸ் யூ லிபரேஷன் அப்படிங்கிற. The transcending of the sphere of all activities, the pursuit of life of vacancy have been laid down for those who seek the world of the self and who is rid of all cravings. Now this pronouncement on the distinction between knowledge and action will be illogical if the Lord had intended to combine Vedic activities and knowledge itself. அதனால் ஞான கர்ம சமுச்சயம் இல்லை. ஞானம் அலோன் gives you மோட்சம். யூ பர்சியூ ஞானம் அலோன், பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். 2 காரணம். ஒன்றும் நமக்கு வாழ்க்கையில் நடத்தணும், சாப்பிட்டானோ உயிரோடு இருந்தானோ பணம் சம்பாதிச்சு தான் சாப்பிட முடியும். என்ன நமக்கு லைபிலிட்டிஸ், குழந்தைகள் ஃபேமிலிலாம் இருந்தால் அவளுக்கும் ஃபீட் பண்ணணும், அதெல்லாம் கர்மம் பண்ணி ஆகணும். என்ன நீங்கள் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் எல்லாத்தையும் சன்னியாசி எல்லாத்தையும் விட்டுவிட்டு சன்னியாசி எடுக்கப்படுதுன்னா there is ideal if you can do that. Otherwise mentally you live like a sannyas. எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் ஆசைப்பட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்காது வேணும். இதை அவருடைய பாயிண்ட். என்ன இருக்குது, எல்லாம் இருக்குது தான் இருக்குது. சினிமா இருக்க தான் இருக்கும், தேட்டரில் அது ஓடிட்டு இருக்கட்டும். நமக்கு என்ன, ஐம் நாட் இன்ட்ரெஸ்ட் இருந்தேன். டிவியில் இது மாதிரி தான் வரும், அந்த ஷோ சீரியலில் பார்க்க தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. அந்த டயத்தில் நான் கீதை படிக்கலாம், புருஷன் படிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் வாட் இஸ் சேஸ். ஞானத்தினால
யூஸ் கர்மா ஃபார் கெட்டிங் ஞானம் இல்லையா? இப்போ இந்த புஸ்தகத்தை நான் வாங்கலைன்னா எனக்கு இது படிக்க முடியாது. என்னால் வாங்கணும்னு எனக்கு பணம் வேணும். ஐ அக்ரி. ஸோ தட் மச் மணி ஐ மஸ்ட் ஹேவ். அது மணி கேன் கம் பை கர்மா ஆர் சம்படி கிவ் மீ பகவதி உற்சாகம் கேட்டால் அவளை எனக்கு நான் கொடுக்கல, எனக்கு கீதா புஸ்தகம் கொடுக்கலன்னு சொல்லலாம். பரவாயில்ல, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. என்ன என்ன ஸோ அதான் பழைய கரெக்ட் பண்ணி நான் இப்போ கூட என்ன சொல்றேன்னா கூட எல்லாத்தையும் என்ன சொல்றேன்னா சொல்லுங்க, ஐ வில் கிவ் யூ, ஐ வில் கெட் யூ. என்ன பகவான் எதுவும் உங்களுக்கு ரிசர்ச் கொடுத்துருக்காரு, அது அட்லீஸ்ட் சொன்னேன். ராமகிருஷ்ண மிஷனில் சொன்னேன் எனக்கு ஃப்ரீயாக கொடுப்பேன் எனக்கு. என்ன இப்போ புதுசாக ப்ரெசன்ட் இவர் போயிட்டார் இங்கே விட்டு. ஹி ஹஸ் கான் டு கல்கட்டா. சுவாமி என்ன ப்ரெசன்ட் சுவாமிஜி பேர் ஞாபகம் இருக்க உங்களுக்கு இருக்காது? ராமகிருஷ்ணா மட் ஹெட் மெட்ராஸில். ரொம்ப நல்ல மனுஷன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய தெரியும் அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்து அவரை போய் நான் சொல்லிட்டு வந்தேன், அவருக்கு விஷ் பண்ணிட்டு வந்தேன். சமாதி ஆயிட்டார் அவர் இடத்துக்கு அவர் போயிருக்காரு. நல்லா தெரியும் எனக்கு, ஒரு நல்லா பர்சனலாகவே எனக்கு நல்லா தெரியும். ஸோ ஐ இஸ் நோ தி ஹெட் ஆஃப் ராமகிருஷ்ணன். சொன்னவர்கிட்ட சுவாமிஜி நான் வந்தேன்னா கல்கட்டாக்கு வந்தேன்னா உங்களை பார்க்கலாமா? ஓ பயால் தார்ஷமா தாராளமாவா விஷாவா தமிழர் இஸ் தஞ்சாவூர்காரர். ஆமாம் ஆமாம் ஆமாம். எனக்கு பேர் ஜஸ்ட் மறந்து போயிடுது, மெமரி ரொம்ப பூரா எடுக்குமா எனக்கு. எக்ஸப்ட் ஐ ரிமெம்பர் ஒன்லி கீதா அண்ட் உபனிஷத்து. அதர் திங்ஸ் எல்லாம் மறந்து போயிடுது, வேறெல்லாம் மறந்து போயிடுது. எத்தனையோ பேர் மேலே வந்து வருது. என்ன ஒன்லி திங்ஸ் டெமென்ஷியா வரல இது முட்டில். எப்போ வரதுப்போ கிளாஸ் எடுத்துருவேன் நான், வராதுன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, ஏன்னா எனக்கும் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு கீதா பாஷை படி முடிக்கணும், அதுவே இவ்வளோ பாக்கி இருக்கு. இது மட்டும் கவர் பண்ணது இவ்வளோ தான் கவர் பண்ணணும். என்ன இவ்வளோ கவர் மாண்டிகோ உபனிஷத் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு. அதுவும் இதோட பெருசு. ஏன்னா திருப்பி பண்ணணும். இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அது ஆசை வந்துருக்கு. என்ன இந்த வயசில் இந்த ஆசையெல்லாம் வேணுமா? பட் அதான் சொல்கிறேன் வந்து சாங்கிய புத்தி யோக புத்தின்னு சொல்கிறேன். இந்த இதில் என்ன சொல்கிறேன், இம்பார்ட்டன் என்ன சொல்கிறேன்னா, சாங்கிய புத்தினா எனக்கு அது எனக்கு ஞானம் வேணும் அப்படிங்கிறது தான் சாங்கிய புத்திங்கிறது. யோக புத்திங்கிறது எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், பொண்டாட்டி வேணும், குழந்தைகள் வேணும், எனக்கு சினிமா வேணும், ட்ராமா வேணும், அமெரிக்கா போகணும், ஆஸ்திரேலியா போகணும், இது பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், இது சாப்பிடணும், இது சாப்பிடணும். அதெல்லாம் யோக புத்தி. யோக புத்தி உன்னுடைய டிசைர்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு. பட் அதே யோக புத்தியினால கர்மம் பண்ணி ஞானத்துக்கு வந்தேன்னா யூ இன்டெலிஜென்ட்லி யூஸ் யுவர் யோக புத்தி. கர்மத்தை கர்ம யோகமாக பண்ணினேன்னா சுத்தி ஏற்படும். உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா எப்படி கர்மத்தை கர்ம யோகமாக பண்ணுறது மெத்தட்? சுதர்மம் பண்ணணும், சரண்டர் டு காட் அண்ட் டு அவர்தான் பண்ணி சொல்றாருன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கணும். அந்த ரிசல்ட் பத்தி நம்ம எதிர்பார்க்க கூடாது. என்ன கர்மணி வாதிகாரஹாதே மாபலேஷு கதாச்சன். இது கேன் அப்ளை டு எவ்ரிதிங் தட் யூ ஆர் கர்மயோகி. வேற உண்மை இல்லை. என்ன பலனை எதிர்பார்க்காம ஆர் வாட் எவர் பலன் ஈஸ்வர பிரசாதமாக எடுத்து வரக்கூடிய புத்தி. ஸோ இதெல்லாம் ஞானம், இதெல்லாம் தான் ஞானம், இதெல்லாம் தான் ஞானம். So karma helps you to get jnana. Ne? So சொல்லிட்டு சம்ஸ்கிருதம் நான் படிக்கட்டுமா? I want to read and see. When you see இது மட்டும் படிக்கிறேன். இல்லம்மா பரவாயில்லம்மா, பண்ணலாம். நான் பண்றேன், இப்போதைக்கு நான் பண்றேன். அப்புறம் முன்னாடி முடிஞ்சு சொல்றேன். என்ன பிகாஸ் நானும் இது படிச்சதான் எனக்கும் என்ன படிக்கிறோம் தெரியுது எனக்கு. அதனால ஓகே பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க, அப்புறம் படிங்க, அப்புறம் கூட தனியா படிங்க. Read it again. Now I am helping you while explaining to you as we read. அதனால புக் இல்லாதோ ப்ளீஸ் கேளுங்க, ஐ வில் கிவ் யூ தோஸ் ஹூ வாண்ட் அ புக். இப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் நீங்கள் 5-6 பேர் இங்கே தான் வந்துட்டு இருக்கேன். சம் பீப்புள் லைக் யூனோ ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் ஹூ கேன் கம் ஆர் நாட் கமிங். வரலாம், வந்தால் நல்லது. என்ன அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னால் வாட் எவர் கேன் ஐ சே இல்லையா? ஸோ சில பேர் இருக்கா யங்கர் பீப்புள் ஆர் ஐ டூ அக்ரி. ஐ நாட் சே இவ்வளோ பார்க்க வேண்டியிருக்கு, இங்கே போன்றிருக்கு, வர வேண்டியிருக்கு, இல்லை உடம்பு சரியா இல்லை, இது நாட் டூ எனிதிங்னு வருது. அவ்வளோதான் சொல்ல முடியும் நம்மளால. அவளுக்கு பிரார்த்தம் இருந்ததுன்னா, அவளுக்கு கர்மா இருந்ததுன்னா இது வில் கம் டு திஸ் ஆட்டோமேட்டிக்கலி. இது வில் கம். ஐ டோன்ட் நோ, ப்ளீஸ் ஷேர் வித் மீ. டு யூ ஃபைண்ட் திஸ் நாலேஜ் இஸ் ஹெல்பிங் யூ டு ஃபேஸ் லைஃப் ஈவன் அட் யூர் ஓல்ட் ஏஜ்? பிகாஸ் நான் ஏதாச்சும் என்ன சொல்கிறது, ஓல்ட் ஏஜ் இளைஞர் பீப்புள்கிட்ட என்ன சொல்கிறதுன்னா, நீ எப்போவோ இந்த மாதிரி எங்கே இருக்க போறேன்னு நினைக்காதீங்க. You're also going to get old and you're also going to face problems in life. ஆமா, இந்த தெரிய ப்ராப்ளம் வருது. எனக்கு முதுகு வலிக்கிறது, உட்காண்டா ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா முதுகு வலிக்கிறது.
இப்போ மைண்ட் இஸ் சம்வேர் இன் திஸ் நான் இப்போ நினைச்சு பார்க்கறது இல்லை. முடிச்சுட்டு கிளாஸ் பண்ண படிக்கல படி எழுதிருக்க மாட்டேன். யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட். ஸோ ஏஜ் எல்லாருக்கும் அந்த ஃபீல். அதனால ஐ டெல் யங்கர் பீப்புள், இப்படியே இருக்கிறோம் சாஸ்திரமாக நினச்சிக்காதீங்க நீங்கள். என்ன ஒன் டே யூ வில் ஆல்சோ ஃபேஸ் த ப்ராப்ளம். ரிமெம்பர் தட். அதுக்கான வழியை பண்ணுங்க. ரொம்ப பகவான் 90 வயசு கொடுத்துருக்காரு, நமக்கு என்ன 50 வயசுக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருவானே, என்ன பண்ணுறோம் அடுத்த 40 வருஷம்? சினிமா பார்த்துட்டு, பேப்பர் ஹிந்து ஏலேருந்து இசட் மட்டும் படிச்சுட்டு, பின்பக்கத்துலேருந்து இந்த பக்கம் படிச்சுட்டு, டிவி பார்த்துட்டு, காசிப் பண்ணிட்டு இதாக பண்ணுறோம். இது வயசு பண்ணுறது ஆத்ம ஞானத்துக்கு வரணும். நான் தான் சொல்கிறேன், துவே வித்தியே மெதித்தேபியே வராச்ச அபராச்ச. இத்தனால அபராயத்தை பண்ணி பேசாச்சு. பிழைக்கிறதுக்கு வாழ்க்கையை நடக்கிறதுக்கு காசு பண்ணணும். அதுக்கெல்லாம் டாக்டருக்கோ இன்ஜினியரிங்கோ படித்து வேலை பார்த்து பணம் சம்பாதி எல்லாம் பண்ணியாச்சு. குழந்தைகிட்டெல்லாம் வளர்த்து அவளை பெரியவாளாக்கியாச்சு. அவளுக்கு சம்சாரம் பண்ணிட்டு அப்புறம் அவளோடையும் தொங்கிட்டு இருக்கோம். அவளுக்கும் வேண்டாம் உனக்கு. உன்னை ஓல்டு பீப்புளை பார்த்துக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். ஐ நோ தட். அதுவும் நான் சொன்னேன், ஐ டோல்ட் மை சில்ட்ரன், நீ லுக் ஆஃப்டர் யுவர் செல்ஃப். ஐ ஹவ் டன் இனஃப் ஃபார் யூ. டேக் வாட் எவர் ஐ ஹேவ். ஐ டோன்ட் நீட் தம். என்ன and I am totally in this knowledge. How many people have this attitude? That's why I am writing my autobiography. In that I am telling how I live my life. I have not planned my life. I have not prakriti and intelligence pragala ellam required over a period of time. At some time I said enough is enough. Enakku poradhu irime enakku panakaashu vanna. Really told my brother. I was the joint managing director of the company which my brother is running. He is the chairman of the company. I told him I was 64. I said, அப்பா நிறையா பண்ணிவிட்டேன், உனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டேன், பிஸ்னஸ் எல்லாம் வந்து கொடுத்தேன். இனிமேல் நான் ஆள விடு. எனக்கு இன்னும் பகவத்கீதை சங்கர பாஷையெல்லாம் படிக்கணும். எனக்கு உபனிஷத் பாஷ்யங்கள்லாம் படிக்கணும். 64 வயசாக எனக்கு. எவ்வளோ நாள் நான் வந்து at 64 I thought I never live 90. 64 வயசு நான் இந்த வேலையெல்லாம் விட்டு வெளியில் வந்தப்போ 90 வயசு இருப்பேன் எனக்கு தெரியாதப்போ. அண்ட் பட் that 64 to 90 I have used it well. Learned further. வெளியில் இருந்தப்போவே started studying. அதுக்கப்புறம் I came into this one and I got all the time in the world. நான் கல்யாணம் I got fortunately he blessed me with a wife who is very cooperative. Went along with me in all these things. நாங்கள் 2 பேரும் ஆரம்பத்தில் 2 பேரும் அநாத இல்லத்துக்கு போய் நாங்கள் அவளுக்கெல்லாம் கதை சொல்லுவோம். ஏன்னா கல்யாணி பஜன்ஸ்லாம் பாடுவோம். அப்படி இப்போ ஸ்பெண்ட் சம் டைம் 2 பேரும் கிளாஸுக்கு போவோம். சுவாமிஜியோட கிளாஸுக்கெல்லாம் போவோம். அப்புறம் மை கிளாஸஸ் ஸ்டார்டட். ஷி ஹெல்ப் மீ அலாட் இன் தட். யூ நோ ஆல் தட். யூர் ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ். என்ன ஸோ மை லைஃப் வெண்ட் ஆஃப் வெரி வெல். ஓகே, ஐ எம் பிளஸ்ட் தட் வே. ஓகே, சரி ஆச்சு. இனிமேல் அது போகிற வழி தான், அவ்வளோதான் ஆச்சு. இது வந்து தட்ஸ் வை ஐ தாட் ஐ புட் மை லைஃப் இன் டு வேர்ட்ஸ். ஐ எம் ரைட்டிங் மை ஆட்டோபயோகிராஃபி and you will all get a copy of that book. It will be on 150 pages. From my birth to till death, I am narrating how I have crossed over various. எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கும் ப்ராப்ளம் இருக்குது. ஐ ஆல்சோ எனக்கு 2 குழந்தைகள் பிறந்தா ஒத்து போயிட்டா. உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். என்னம்மா என்னம்மா என்னப்பா மாட்டேன். எல்லாம் டிவைன் டிசிஷன் தான், பகவானுடைய இதுதான். அவ இருந்தா எப்படி விட்டுருப்பா அவளை. விட்டுருக்க மாட்டேன். ஐ வுட் நாட் ஹேவ். But I would have left. See, I told her I would have continued life like this. See, at the age of 50, 60, when you become old, we are all liability to anybody. And so life, even family life doesn't mean anything. Yeah, and that is how we lived together. We were both after retirement and also she was in her class and attend பண்ணுவோம், budgets எல்லாம் போடுவோம், in class எல்லாம் organize பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். She was giving me such a big hand. I owe a lot to her for what she had done for me, and she also in the process learned. So adinala that's how my life has gone and all. Now only thing I want to convey to is younger people to understand. ஒரு 50 வயசு ஆச்சுன்னா என்ன, 50 வயசு 60 வயசு ஆச்சுன்னா, பர்டிகுலர் 60 வயசு ஆச்சு உள்ள ஒரு கல்யாணம் ஆகிடுது, இதாகிடுது. கம் டு திஸ் நாலேஜ். சன்னியாசம் வாங்கிக்கணும்னு இல்லை, அவசியமே இல்லை. வேறு இடத்துல 2 பேரும் வாங்கோ. யூ கேன் டூ தட். யூ ஆர் பிளஸ்ட், போத் ஆஃப் யூ வில் கம். 2 பேரும் கம்பேட்டபிளாக இருந்ததுன்னா இட்ஸ் வெரி குட். எனக்கு ஐ ஹேட் அ கம்பேட்டபிள் ஒய்ஃப் அண்ட் ஷி மஸ்ட் ஆல்சோ வெரி ஹாப்பி டு கோ அலாங் வித் யூ ஆன் திஸ். என்னடா இது எடுத்துட்டு 6 மணி எடுத்து நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லிட்டு பஜனைக்கு இன்னும் சொல்லிட்டு காலையில் கம்ப்ளைண்ட் இல்லாமல் பண்ணல. டு கோஆப்ரேட் இன் ஆல் தட். ஸோ தட் இஸ் அ பிளெஸிங், அம்மாவோட பிளெஸிங் தான் அதெல்லாம். ஸோ I thought
I thought I would tell my life so that somebody who's interested in give benefit from it. Even if I am not there, அதனால I am bringing it in the form of a book in which I am narrating. என்னெல்லாம் பண்ணியிருக்கேங்கிறது I am narrating. என்ன வாழ்க்கையில் என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேங்கிறது சொல்லியிருக்கேன். அதில் என்ன என்னெல்லாம் பண்ணினேன், என்னென்ன வேலையெல்லாம் இருந்தேன், என்னென்ன இதுங்கெல்லாம் பார்த்தேன், என்னெல்லாம் பண்ணினேன். என்னம்மா கட்டாயம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன், பண்ற எஃபர்ட்டை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். பட்மா சொல்றோம், பட் எவ்வளவு டிஃபிகல்ட்டுமா. இந்த நம்ம கரைகளாக முடிச்சு கொடுத்து பந்துங்களாக முடிச்சு கொடுத்து கம் டோட்டலி இட்ஸ் நாலேஜ். நம்ம எப்படி இருக்க பிடிச்சிட்டு இருக்கோம் நம்ம பீப்புளை உங்களுக்கு சொல்லணுமாண்ணா? பட் யூ ஆர் டூயிங் a great job. Even with that you are trying to come for these classes, live alone and all sort of thing. அது வைராக்கியம் இருக்கு. I appreciate that. எத்தனை பேருக்கு இருக்குது? கடைசி முட்டில் விட மாட்டேன் அப்படின்னு பிடிச்சிட்டு இருக்கோம். நம்ம குழந்தைகள்லாம் சொல்கிறா, நீங்கள் விட்டுருக்கப்பா, நாங்கள் காரியங்களாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், கேட்போம்ல மேனேஜிங் உனக்கு தெரியாது, நான் சொல்லத்தான் நீ கேட்கணும். நான் நம்ம குழந்தைகள் இல்லை, பெண்கள் மாத்திரம் இல்லை, பேரன் பேத்திகள்லாம் கூட வாண்ட். I was also doing that. I am not saying that I also then I understood. அதில் இது இட்ஸ் ஆல் அஜ்ஞானம் தான். அதெல்லாம் தான் அதுதான் வைராக்கியங்கிறது, ராகங்கிறது. ஸோ அது ஞானத்துக்கு வந்துட்டு அது போயிடும். அது ஒன்ஸ் யூ கெட் இதில் ஒரு ஆசை வந்து கொடுத்துருந்தா, இந்த ஞானத்தில் ஒரு ஆசை வந்து கொடுத்துருந்தா மற்ற ஆசையெல்லாம் போயிடும், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இன் ட்ராப் ஆஃப். ஐ கேன் அஷ்யூர் யூ தட் மச். அண்ட் இதுதான் நமக்கு வழி. இத்தனை நாள் நம்ம எல்லாரோட வழியும் பார்த்துக்கணும், எல்லாம் பண்ணிட்டோம். நம்ம வழி யார் பார்த்துப்போம்? நம்ம தான் பார்த்துக்கணும். தட் இஸ் வாட் இட் இஸ். So I'll share with you one thing. Now I am setting up a trust. Whatever resources I have, setting up trust by which even after my time this effort will be made for perpetuate this knowledge. There will be some people who will continue to teach this knowledge. நிறைய பேர் இருக்கா, பண்ணிட்டு இருக்கா. ஐம் நாட் கிரேட். சோ மெனி பேர் குருக்குலேயே நிறைய பேர், சுவாமி சித்தானந்தா இருக்காருங்க, பரமாத்மானந்தா இருக்கார், எவ்வளோ பேர் இருக்கா. தேர் ஆல்ரெடி டூயிங் கிரேட் ஜாப். ஐ பெனிஃபிட்டட் ஃப்ரம் தட். ஸோ that's why this one I am creating this trust and naming people who will look after it even after I am not there. 90 வயசு ஆச்சு, எப்போ தெரியும் நமக்கு, எப்போ போக போகிறோன்னு தெரியாது நமக்கு. ஒருத்த பற்றி கவலை இல்லை. அசோச்சானந்த சோச்சஸ்தம் வித்யா மாதாம்ச பாஷஸ் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு சொல்லிக்கிறேன், போட்டோம் ஒரு நாள் போகட்டும் போடா. தட் இஸ் ஆட்டிடியூட். அண்ட் இருக்கிற முட்டில் என்ன பண்ணமோ பண்ணிவிட்டு நம்ம சன்னியாசம் எடுத்துனாச்சு. அதுக்கும் வழி வகுத்துட்டாரு. யாரோ கேட்டேன் இல்லையா, இல்லையா நீங்கள் கேட்டால் பண்ணியிருக்க மாட்டேன் போயிட்டு. அதுதான் ஆக்சுவலாக யுவர் அவைலபிள் ஃபார் சொசைட்டி. இன்டர்நெட்டு இதெல்லாம் இருக்குது. எத்தனை பேரை ரீச் ஆகுது இது? நாலேஜ் ரீச் ஸோ மெனி பீப்புள். இன்னொரு எத்தனையோ வருஷம் இருக்க போகிறது. அது பார்க்குறோனோ பார்க்கலையோ, இப்போ கூட பார்க்குற ஆவரேஜ் ஒரு 30-40 பீப்புள் ஆர் ஃபாலோயிங் மை கிளாஸஸ். நம்ம பண்ணுறேன் கூட பேசலேன். இது திஸ் இஸ் கோயிங் இன் டு தி இன்டர்நெட் அண்ட் யூடியூப்பில் இருக்க போகிறது. இட் இஸ் கோயிங் டு பி தேர். அது ஒருத்தரும் அழிக்க போகிறது இல்லை. இட் லுக்ஸ் லைக் தட். அதுக்கு ஒன்றும் காசு செலவு இல்லை எனக்கு. என்ன டெக்னாலஜி, ஐ எம் யூஸிங் த டெக்னாலஜி டு ரீச் ஒரு 40-50 people per 1 week ஒரு கிளாஸுக்கு பண்ணினா ஒரு வருஷத்தில் நான் 2000 பேர் கட்டுறேன். என்ன ஓகே ஃபைன். நான் ஒரு பர்சன் மாதிரி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இவன் எத்தனை பேர் குருஜி வந்துட்டு என்னோட நெவியூ சொன்னேனே, அவர் பரமார்த்தா அவன்ட்டு 2 கிளாஸ் இருக்க சொல்லியிருக்காரு. ஒன் ஃபார் பிகினர்ஸ், வேதாந்தா ஃபார் பிகினர்ஸ், மார்னிங் 7 to 8 ஆன்லைன் எடுக்கிறான். எனிபடி கேன் ஜாயின். அண்ட் அனதர் திஸ் இஸ் இது டிரான்ஸ்கிரிப்ட் சொல்லி கொடுக்குறான். அது சின்ன வாழ்க்கை. நல்ல காரியம். எதுல வரும்? அவன் வந்து மார்னிங் கிளாஸ் அவன் இது மாதிரி ஜாயின் பண்ணணும். கிளாஸ் தனியா எடுக்கிறாங்க, ஆன்லைன் எஃபர்ட். ஐ அப்ரிஷியேட் இட் வெரி மச். இப்போ நாம சொல்ல வச்சுங்க, இது நான் பண்றது யூடியூப் போயிடுறது. எனிபடி கேன் ஆக்சஸ் இட் provided he knows my site. You understand my point? And I don't have to do anything more. அங்கன்னா ஒருத்தர் டீச் பண்ணணும், நாம டீச் பண்ணல. நான் சொல்றது போயிடுது. Now whatever I talk today has gone into the YouTube.
யார் பகல் இன்னும் 50 வருஷம் கழிச்சு யார் பார்த்தாலும் they can also listen to that. என்ன டெக்னாலஜி, அந்த காலத்தில் இருந்த டெக்னாலஜி. அவர் சங்கராச்சியோட படத்தை பார்த்து 4 பேர் தான் முன்னாடி உட்காந்துருக்கா. அவர் லைஃப் பூராவும் சுரேஷ் ஆச்சாரியா இவன் 4 பேர் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ இவ்வளோ பேருக்கு போயிடுத்துப்போம் ஒரு பீரியட் ஆஃப் டைம். அப்போ இப்போவே நான் டெக்னாலஜி சச் ஈவன் டுடே இன்னைக்கு போட்டது நாளைக்கு வந்து கொடுத்துன்னா அங்கேயும் பார்க்க போகிறேன், அமெரிக்காலையும் பார்க்க போகிறேன். ஜெயஸ்ரீ கேன் ஆல்சோ சி தட். அண்ட் இவா கூட கேட்கலாம், நீங்கள் கேட்கலாம். சரோஜா அமெரிக்காவில் இருக்கா, ஷீ கேன் சி வாட் திஸ் யூஸ் ஆஃப் த டெக்னாலஜி ஆல்சோ. ஓகே, ஸோ தட்ஸ் how this knowledge must no, I am enjoying my classes with all my physical limitations. I find it, I look forward to We it. are enjoying and benefiting coming to this class. Okay, so I leave it at that now. இது வந்து இந்த பாயிண்ட் வந்து so Lord had intended to combine Vedic. அதனால ஞான கர்ம சமுச்சயம் இல்லை, என்ன ஒன்லி ஞானம் தான் மோட்சத்தை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு முடிக்கிறார். இந்த பேஜ் 23ல் அந்த இது முடிச்சுட்டேன்னா அடுத்த கிளாஸில் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் வந்து இன்ஃபேக்ட் நான் வந்து கம்பேக் ஆக்சுவலி லாஸ்ட் டைம் ஐ கோன் அப் டு சதபதிய பிராமணம்லாம் படித்தோம். சொல்லிட்டு அடுத்த பக்கம் அதுக்கப்புறம் அதுக்கடுத்து இன்னும் 2 கிளாஸில் முடிஞ்சிடும். இந்த இது வந்து இன்ட்ரோடக்ஷன் கோர்ஸ் முடிஞ்சிடும். வில் கெட் இன் டு த ரியல் டெக்ஸ்ட். இன்னும் 2-3 கிளாஸில் வில் கெட் டு த ஐ வில் கோ ஒன்லி பை திஸ். இந்த மெத்தட் தான் எனக்கு பெஸ்ட்டு. நீங்கள் வந்து ஒரு புஸ்தகம் வச்சுக்காதவா ப்ளீஸ் ஆஸ்க் மீ, ஐ வில் கெட் யூ. I don't mind spending my money for that if it is going to benefit you. இருந்துன்னா well and good, இல்லைன்னா கேளுங்க, சங்கோச்சப்படாதீங்க. ஆஸ்க் மீ, ஐ வில் அரேஞ்ச் ஃபார் இட். ஓகே ரைட். என்ன 6 பேர் நீங்கள் வரேன், நீங்கள் 8 பேர் வரேன் இல்லைங்க, வாட் இஸ் அதில் 4 பேருக்கு ஆல்ரெடி இருக்குது. இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். நான் கேட்டேன் ராமகிருஷ்ணா வில் கிவ் யூ கன்செஷன் ஆல்சோ, ரேட் ஆல்சோ வில் கிவ் யூ. ஐ வில் கெட் இட் அண்ட் கிவ் இட் யூ, நோ ப்ராப்ளம். ஓகே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் 3 நிமிஷம் முன்னாடி முடிச்சுடுறேன். பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.